ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகளிலே அநேக தத்தளிப்புகள் இருக்கும். இவைகளின் மத்தியிலே நாம் உலக பிரகாரமாக நம்முடைய காரியங்களை யோசித்து செயல்படும் பொழுது ஓரளவு வெற்றி காணலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜெபித்து ஒவ்வொன்றையும் ஆலோசனை அவரிடத்தில் பெற்று நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான தத்தளிப்பின் பாத்திரங்கள் இருந்தாலும் தேவன் அதனை நீக்கி போட்டு நமக்கு சகாயம் பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். ஏசாயா 51 22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியிலே பேசுகின்றார். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுகின்றவருமாகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் நமக்காக வழக்காடுகின்றார். அவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுகின்றார். அது எதை குறிக்கிறது என்றால், தத்தளிப்பின் பாத்திரம் என்றால் சமாதானமின்மை நம் வாழ்க்கையில இருக்கின்றதை குறிக்கின்றது. துன்பத்தின் ஊடாக நாம் கடந்து செல்கின்றதை குறிக்கின்றது. இதுதான் தத்தளிப்பின் பாத்திரம். அநேக வேளைகளிலே நாம் தத்தளிப்பின் பாத்திரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சமாதானம் இல்லாமல் அநேக நேரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை தனிமையிலே நாம் நம்மை நாமே நொந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு விதமான பாடுகள் கஷ்டங்கள் என் வாழ்க்கையிலே என்ற கவலையோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளையும் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள், நாம் எதிர்பார்த்திராத துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். அதோடு கூட உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை இனி நீ குடிப்பதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆழமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இவைகள் மத்தியிலே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கடந்து சென்றாலும் கூட தேவனுடைய தயவு நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு விடுதலை தந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகின்றார். தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன் 3 விதங்களில் தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். முதலாவது, தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன் எதிரிகளின் தாக்குதல்களை தடுத்து தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 34 28 இவ்வாறு கூறுகின்றது, இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள் என்று அருமையான வசனத்தை தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தீய மனிதர்களுடைய பொறாமையின் கண்கள் மற்றும் எதிர்மறையான காரியங்கள் நம்மை தாக்கக்கூடும். பூமியின் கொடிய காரியங்கள் நம்ம சுற்றிலும் பாத்தீங்கன்னா, அந்த உலகத்துல
அநேக கொடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை அந்த சூழ்நிலையில நாமும் கூட கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட தேவன் நம் மத்தியிலே அசைவாடும் பொழுது, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவர் எவ்விதமான எதிரிகளின் தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருந்தாலும் கூட அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார். எப்படி இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அந்த வல்லமையோடு கூட தான் அவர் இறுதி வரை தன்னுடைய மரணத்தின் விளிம்பிலும் கூட ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார். பிதாவானவர் அவரோடு கூட தங்கியிருந்தார், அந்த அபிஷேகத்தினால் நிரப்பினார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள், கவலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சுயமாய் நம்மால் சாதிக்க முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரிவுபடுத்தி ஜெபத்தின் மூலமாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, துதியின் மூலமாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் எவ்விதமான எதிரிகளின் தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவர் ஜெயத்தை நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். இவ்வாறு எதிரிகளின் தாக்குதலை ஆண்டவர் நீக்கி போடும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் என்றால், அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் 34:24 இவ்வாறு கூறுகின்றது: கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கூறப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் தருகின்றார். அதோடு கூட எசேக்கியேல் 34:26-27 அருமையான வாக்குத்தத்தம் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மத்தியிலே கடந்து வருகின்றது. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரிடத்திலே கதறி நம்முடைய பிரச்சனைகளுக்காய் விதமான சூழ்நிலையில நான் எதிரிகளால் சூழ்ந்திருக்கின்றேன், ஆண்டவரே எனக்காக இறங்கும் என்று நாம் அவரை நோக்கி கதறும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றார். தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கின்றார். இந்த ஆசீர்வாதத்துல அதுதான் முக்கியம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையை தேவனே செய்கின்றார். துஷ்டமான காரியங்கள் நம்முடைய இடத்திலே வர விடாது அவர் பாதுகாக்கின்றார், எல்லாவற்றையும் ஒளிய பண்ணுகின்றார். வனாந்தரமான இடங்களில் கூட நாம் வாசம் படும்படியாய் செய்கின்றார். பொதுவா பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல நாம் வாசம் செய்ய முடியாது, அவ்விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட அங்கும் நம்மை இளைப்பாற பண்ணுகின்றார். அதோடு கூட காடுகள்ல நம்மளால நித்திரை செய்ய முடியாது, ஏன்னா மிருகங்கள் இருக்கும், பலவிதமான கொடிய காரியங்கள் அங்கு இருக்கும். அவ்விதமான சூழ்நிலையிலும் கூட நம்மை சுகமாய் நித்திரை செய்ய பண்ணுகின்றார். அதோடு கூட தம் ஜனங்களை சுற்றுப்புறத்திலும் இளைப்பாற பண்ணுகின்றார். சுற்றிலும் இளைப்பாறுதல் கிடைக்கின்றது ஜனங்களுக்கு. ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை தருகின்றார். அதோடு கூட மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கின்றது. எப்படி மரங்கள் பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் கனி கொடுக்காது, கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் அந்த கனிகளை கொடுக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய கிருபை இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்திலே அவர் கனிகளை தருகின்றார். அதோடு கூட நாம் இருக்கின்ற இடங்களிலே சுற்றிலும் சுகமாய் இருக்க பண்ணுகின்றார். முதலாவது இந்த உலகத்துல நமக்கு தேவை சுகம்தான். அந்த சுகத்தை தேவன் தருகின்றார். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நுகங்களை முறிக்கின்றார். எல்லா நுகங்களையும் அடிமையாய் இருக்கின்ற காரியங்களிலிருந்து நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்ற காரியங்கள், ஒருவேளை நாம் மற்றவர்களோடு கூட இருந்து அடிமையாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே யாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். அப்படிப்பட்ட அருமையான தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இடைபடுகின்றார். அவர் உங்களை அழைக்கின்றார். அவருடைய
கரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை அவருக்காக கொடுக்கும் பொழுது, அவரிடத்திலே நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக யாவையும் செய்கின்றார். ஒருவேளை நம்ம இந்த நேரத்துல நான் என்ன செய்வேன், எனக்காக பேச யாரும் இல்லையே, என் சூழ்நிலையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அமைதி இல்லாமல், இரவுல தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இவ்விதமான எதிரிகள் சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். ஒரு உண்மை சம்பவத்தை வேதத்தில் பார்க்கலாம். தானியேலை குறித்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தரியு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தானியேல் இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கின்றவருக்கு எதிராக அங்கு இருக்கின்றவர்கள் செயல்படுகின்றார்கள். அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா எல்லாத்திலும் இருக்காரு. அப்ப ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள். என்னன்னா, தானியேலுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. ஆண்டவரை நோக்கி 3 முறை தினைக்கும் அவர் ஜெபம் பண்ணுவாரு. அதை கரெக்டா காரணம் காட்டி எப்படியாச்சும் மாட்டி விட வேண்டும் என்று என்ன பண்ணாங்கன்னா, ராஜாட்ட போய் ஒரு தாக்கீது வாங்குறாங்க. எந்த விண்ணப்பங்கள் ஜனங்கள் ஏறெடுத்தாலும் அது ராஜாவுக்கு தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கணும், வேற மற்ற காரியங்களில் அவர்கள் விண்ணப்பங்களை வைக்க கூடாது என்று சொல்லும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா இந்த தானியேல் பண்ற ஜெபத்தை ராஜாவுக்கு சொல்லி அதன் மூலமாக தானியேலை மாட்டி விடுகின்றார்கள். ராஜா என்ன செய்யறாருன்னா, அவரை போய் சிங்கக்கெபியில போட்டுறாரு. ஆனா ராஜாவுக்கு மனசே இல்லை. ஏன்னா தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளா இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிங்கக்கெபியில போடும் பொழுது ராஜாவே சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை தப்பிப்பார்னு சொல்றாரு. அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னா, அந்த இரவுல ராஜாக்கு தூக்கம் வரல. ஏன்னா ரொம்ப பிரியமான ஆளு சிங்கக்கெபியில இருக்காருன்னு. சிங்கங்களும் ரொம்ப அதுக்கு உணவு இல்லாம வைத்திருப்பாங்களா. அப்படிப்பட்ட ஆட்களை போடும் பொழுது அந்த சிங்கங்கள் வந்து அப்படியே அவங்களை பிடிச்சிருமா. ஆனா தேவதூதர் தானியேல் நிமித்தம் இறங்கி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதின் நிமித்தம் அந்த சிங்கங்கள் பேசாம விட்டுருச்சு. அடுத்த நாள் காலையில ராஜா வந்து கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்பிவித்தாரா என்று கேட்கும் பொழுது தானியேல் சொல்கின்றார், ஆம் என்று. இந்த நாளிலும் கூட அந்த சிங்கங்கள்லாம் பலவிதமான கொடிய ஒரு எண்ணங்களோடு இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அதன் வாயை தேவன் கட்டி போட்டார். அவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிங்கங்கள் போன்ற அநேக நபர்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி எல்லாவித போராட்டமான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன் சிறையிருப்பிலிருந்து விடுவித்து தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று. எரேமியா 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கின்றது, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல யாக்கோபு என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்கின்றார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எவ்விதமான பயம் திகில் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நாம் ஒருவேளை எவ்விதமான சிறையிருப்புல இருந்தாலும் கூட தேவன் நம்மை தப்புவிக்கின்றவராய் இருக்கின்றார். அதோடு கூட நமக்கு எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இணைந்து அவர் செயல்பட்டு நம்மை எல்லா காரியங்களிலிருந்து கடக்க செய்கின்றார். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான் என்று கூறப்பட்டுள்ளது. அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு தத்தளிப்புல இந்த நாளிலும் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சிறையிருப்புல, ஒருவேளை குடிப்பழக்கத்துல இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பேசுகின்றார். நம்முடைய சிறையிருப்பை தேவன் நீக்கி போட்டு நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். நாம் ஒரே ஒரு காரியம் அவரிடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நமக்கு தெரியும்.
ஒருவேளை உலகத்துக்கு தெரியாது, நாம் உலகத்துக்கு முன்பாக நாம் ஒளியை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கலாம், ஆனா நம்முடைய உள்ளான இருதயமானது கரைபட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே என்ன விதமான சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அந்த சிறையிருப்புக்காக நமக்கென்று கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்திருக்கின்றார். அந்த இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, அவருடைய வார்த்தையினால, அவருடைய அபிஷேகத்தினால நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்து சொல்கின்றார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, எந்த சூழ்நிலையிலே நீ சிறையிருப்புல இருந்து இனிமேல் நான் எப்படி மீண்டு வருவேன் என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நான் ஈடுபட்டு என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாதும் விளங்காதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன தேவரே, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதனை கேட்டு விதமான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து அவர் செவிசாய்த்து வைராக்கியமாய் பதில் தருகின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். அதனால எதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்போவதில்லை. அதனால எவ்விதமான சிறையிருப்புகள் இருந்தாலும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒருவேளை சில சிறையிருப்புகள் நாமே நமக்கென்று ஏற்படுத்திக் கொள்வோம், அந்த எண்ணங்களினால ஏற்படுத்திக் கொள்வோம். அதன் நிமித்தம் நம்முடைய லைஃப் ஓவர் டிப்ரெஷன்ல போயிரும். இந்த விதமான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். வேதத்துல ஒரு அருமையான காரியம் குறிக்கப்பட்டுள்ளது யோசேப்பை குறித்து. ஆதியாகமம் 45 அதிகாரம் 7 வசனத்துல, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து கூறப்பட்டுள்ளது. அவர் பாத்தீங்கன்னா எகிப்துல அந்த ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறாரு. எப்படின்னா, அதுக்கு முன்னால் அவருடைய லைஃப்ல பார்த்தா சொந்த சகோதரர்களே அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவரை குழியில போட்டு அப்புறம் அங்க அவரை விற்று போடுகின்றார்கள். அப்புறம் அவர் போத்திபார் என்ற ஒரு ராஜாக்கு அடுத்த உள்ள ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்கு தவறான குற்றத்திற்காக அவரை ஜெயில போடுறாங்க. இந்த விதமான சூழ்நிலையெல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோசேப்பு உண்மையா இருந்தார், கர்த்தருக்கு பிரியமா இருந்தார். இதன் நிமித்தம் ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவரை உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அவங்க எந்த சகோதரர் யோசேப்புக்கு விரோதமாக துரோகம் பண்ணாங்களோ அவங்களே அவரிடத்துல திரும்பி வர்றாங்க. அவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தது நிமித்தம் அவங்களை அந்த தேசத்திலே நல்ல ஒரு இடத்துல வைக்கிறார். அப்படி எகிப்துல அவங்க இருந்த காலங்களிலே பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில அவங்க நல்ல சிறப்பா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ராஜா மறைத்து போறாரு, யோசேப்பு மறைத்து போயிடுறாரு. ஆனா பின்வரும் காலங்களிலே அந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அந்த யோசேப்பின் சந்ததியில வந்தவங்க எல்லாம் அடிமைகளாகி பின்னால அந்த பார்வோன் ராஜா அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. எல்லா சூழ்நிலைகளும் பயங்கர நெருக்கம், நைட்டெல்லாம் வேலை கொடுக்கறது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய கூக்குரல் பரலோகத்துல தேவனிடத்திலே வருகின்றது. அப்பொழுது மோசையும் ஆரோனையும் கொண்டு அவர்கள் சிறையிருப்பை மாற்றி 430 ஆண்டுகள் அங்க சிறையிருப்புல இருந்தாங்க. அந்த மக்களை அவங்க கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களுக்கு விடுதலை தந்து அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படி செய்தார். இந்த நாளிலும் கூட எத்தனையோ ஆண்டுகளாக நான் சிறையிருப்புல இருக்கிறேன்னு, எனக்கு யார் உதவி செய்வா என்று இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று கூறுகின்றார். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார், உங்கள் நுகங்களை முறிப்பேன் என்று சொல்கின்றார். எவ்விதமான போராட்டமான சூழ்நிலைகள், எவ்விதமான அடிக்ஷன்ல இருந்தாலும் கூட, சிறையிருப்புல இருந்தாலும் கூட என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். ஆனால் அவர் மாத்திரம் நாம் கூப்பிடும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய கதறல்கள், தத்தளிப்புகள் எல்லாவற்றிலும், அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் கேட்கின்றார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவிசாய்க்கின்றார், நமக்கு விடுதலை தருகின்றார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். அதனால எவ்விதமான சிறையிருப்பு இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவித்து அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்துவார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன் பழைய நிலைக்கு திரும்பி வர பண்ணி தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம்.
எரேமியா 30:10 சொல்கின்றது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கின்றார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மை பழைய நிலைமைக்கு திரும்பி வர பண்ணுகின்றார். ஒருவேளை பிசினஸ்ல இருக்கலாம், நல்ல ஓஹோன்னு இருந்துட்டு இருக்கலாம், நல்ல டாப் லெவல்ல இருந்துட்டு இருக்கலாம். திடீரென்று ஒரு வீழ்ச்சினால ஒன்றுமில்லாமல் போய் இந்த நாளிலும் கூட ஒரு பெரிய சோர்வுக்குள்ளாக நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் முன்னேறுவேன்னு நீங்க இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இடைபடுகின்றார். யோபை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் எல்லாவித நெருக்கங்களில் யோபு உண்மையா இருந்தார், அவரை நோக்கி சார்ந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்த பொழுது அவருக்கு விடுதலை தந்தார். இந்த நாளிலும் கூட நாமும் கூட ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி எனக்கு விடுதலை தாரும், என்னை பழையபடி என்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து என்னை இரட்டத்தனையாய் உயர்த்தும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். இரட்டத்தலையான நன்மையை செய்வார், உங்களுடைய பிசினஸ்ல செய்வார். ஆண்டவர் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசுகின்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார் என்று கூறுகின்றார். அதனால ஆண்டவரை நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது, அவரை துதித்து அவருடைய வாக்குத்தத்த வேத வசனங்களை நாம் தியானித்து அதனை அறிக்கை செய்து நாம் நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தத்தளிப்பை நீக்கி போடுகின்றார். எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நமக்கு திருப்பி தருகின்றவராய் இருக்கின்றார். குடும்பத்துல ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய குடும்பம் நல்ல ஆண்டவருக்குள்ளாக இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் பின்மாற்றத்துல இருக்குதே என்று இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் சோர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரங்களில் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள மரங்களைப் போலவும் இருக்கும். நீர்ச்சால்களிலே தண்ணீர் பாயுன்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமாய் வைப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே தங்கும். ஒரு உண்மை சம்பவம் வேதத்திலே இருக்கின்றது. கெட்ட குமாரன் குறித்து கூறப்பட்டுள்ளது. லூக்கா 15:11 முதல் 32 வரை நாம் பார்க்கும் பொழுது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவானவரே இந்த உண்மையை சொல்கின்றார். அவர் வாழ்ந்த நாட்கள் அவர் சொல்லிக் கொடுத்த உண்மைதான். இதுல என்னன்னா, பணக்கார மனிதருக்கு 2 குமாரர்கள் இருக்கின்றார்கள். பெரியவன் நல்ல ஒழுங்கான பையனா இருக்கின்றார். ஆனா 2வது உள்ளவரை பாத்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாவற்றையும் அழித்து போடுகின்றார். கடைசியில பன்றிக்கு சாப்பிடுகின்ற உணவு கூட அவருக்கு இல்லாதபடி இந்த அளவு கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வருகின்றது. அப்ப நினைத்து பார்க்கின்றார், என்னுடைய தகப்பன் வீட்டுல எல்லாரும் அவ்வளவு வசதியா வேலை செய்யறவங்களே இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி பழையபடி தகப்பன் இடத்துல சென்ற பொழுது தகப்பன் அனைத்து அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வருகின்றார். இந்த நாளிலும் கூட நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை நாம் இழந்திருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் சார்ந்து நாம் கூப்பிடும் பொழுது அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தினால எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், மறுபடியும் எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலப்படுத்தி நம்மை காக்கின்றவராய் இருக்கின்றார். தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன் 3 விதங்களில் தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். எதிரிகளின் தாக்குதல்களை தடுத்து தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார். சிறையிருப்பிலிருந்து விடுவித்து தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார். பழைய நிலைக்கு திரும்பி வர பண்ணி தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். இறுதியாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கின்றார், எவ்விதமான தத்தளிப்பின் சூழ்நிலைகள், ஒருவேளை நான் எதிர்பாராத காரியம் வாழ்க்கையில திடீரென்று வந்து விட்டது, எனக்கு இந்த காரியத்துல முடிவு வந்துரும் நினைச்சு நான் சந்தோஷமா வெற்றி அடைந்து விட்டோம் என்று நினைத்த பொழுது கம்ப்ளீட் எல்லாமே டோட்டலா தலைகீழா சென்று விட்டது என்று சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு யூட்டர்னை கொடுக்கின்றார். தேவன் தருகின்ற வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக, இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். இதனை நாம் தானியேல்
9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல அந்த வாக்குத்தத்தத்தை தருகின்றார். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று அருமையான ஒரு ஜெபத்தை தானியேல் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களே உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், ஆண்டவரே இந்த காரியத்தை கவனியும், நான் கடந்து செல்கின்ற அந்த தத்தளிப்பின் சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்து இதை தாமதம் இல்லாமல் செய்யும் என்று நாம் கேட்கும் பொழுது, அவரை நோக்கி இந்த அருமையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் தந்து நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவாமி, இந்த அருமையான வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி. தத்தளிப்பை நீக்கி போடும் தேவன் 3 விதங்களில் தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று நீர் பேசினீர். எதிரிகளின் தாக்குதல்களை தடுத்து தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார். சிறையிருப்பிலிருந்து விடுவித்து தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார். பழைய நிலைக்கு திரும்பி வர பண்ணி தத்தளிப்பை நீக்கி போடும் தேவனாய் இருக்கின்றார் என்று நீர் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி. இப்பொழுதும் கூட எல்லா விதமான தத்தளிப்புகளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் நீக்கி போட்டறல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்திலும் மனுஷர் தயவிலும் நீர் வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து நீர் அவர்கள் வாழ்க்கையை நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏற்ற நாளிலே ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு திருமண வாழ்வை தந்து அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. நீண்ட நாட்களாய் வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலே வேலையை தந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட பிசினஸ்ல உள்ள பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. புதிதாய் தொடங்கி இருக்கின்ற அந்த பிசினஸை நீங்க ஆசீர்வதிங்க. செய்து கொண்டிருக்கின்ற பிசினஸ்ல இரட்டிப்பான நன்மையை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா பரலோக நன்மையினால் நீர் நிரப்பி அவர்கள் ஒருவேளை எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நீர் அவர்களுக்கு நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி மற்றும் சகலவித வேலைகளை இழுத்து செய்யறதுக்கு வேண்டிய ஞானத்தின் ஆவியை தந்து நீங்க நடத்துங்கப்பா. தொடர்ந்து இப்பொழுதும் கூட சரீர பலவீனங்களிலே இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட என் தேவன் இப்பொழுதும் ஒரு விசை இறங்கி அவர்கள் என்னென்ன வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் இயேசுவின் இரத்தத்தினால நீர் கழுவி சுத்திகரித்து அவர்கள் படுகின்ற எல்லா கஷ்டங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து விடுதலை தந்து நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து பூர்ண சுகத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி.
குடும்பத்துல சமாதானத்தை தாங்க சாமி. குடும்பத்துல உம்முடைய நாம மகிமைப்பட உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற வாக்கு தத்துவத்தின்படி காத்துக் கொள்ளுங்கப்பா. அதுபோல இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை நோக்கி என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தத்தளிப்பின் பாத்திரங்கள் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்றும் எல்லாம் அந்த கார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.